பிரம்மோஸ் ஏவுகணைகளை எங்களுக்கும் அனுப்புங்க. இந்தியாவிடமிருந்து வாங்கும் UAE. புது இராணுவ கூட்டணி. பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க ஐக்கிய அரபு அமீரகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக இந்தியாவுடன் அமீரகம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. உலகரங்கில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை தயாரிப்புகளுக்கு மவுசு அதிகரித்து வருகிறது. இதன் ஒரு முக்கிய பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவிடமிருந்து அதிவேக பிரம்மோஸ் ஏவுகணைகளையும் ஆகாஷ் தீர் என்ற அதிநவீன வான் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அமைப்பையும் வாங்குவதற்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. நடுத்தர கிழக்கு நாடுகளில் சமீப காலமாக நடந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து தங்களின் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ள UAE இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு 2 விஷயங்கள் மிக முக்கியம். ஒன்று எதிரி நாட்டை தாக்குவது, மற்றொன்று எதிரி நாட்டின் தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது. இந்த இரண்டிற்கும் இந்தியாவிடம் உள்ள மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களை UAE குறிவைத்துள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணை இது உலகின் மிக அதிவேகமாக செல்லக்கூடிய சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையாகும். கடல் வழியாகவோ அல்லது தரை வழியாகவோ வரும் எதிரிகளின் இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டது. UAE நாடு அமைந்திருக்கும் பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரிணை பகுதி வழியாகத்தான் உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடக்கிறது. இந்த பகுதியில் தங்கள் நாட்டின் மீதோ அல்லது எண்ணெய் நிறுவனங்கள் மீதோ தாக்குதல் நடத்த முயலும் எதிரி கப்பல்களை நொடியில் தவிடுபொடியாக்க பிரம்மோஸ் ஏவுகணை உதவும். ஆகாஷ் தீர் அமைப்பு இது ஒரு ஏவுகணை அல்ல, மாறாக வான் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் ஒரு அதிநவீன கணினி மற்றும் ரேடார் கட்டமைப்பாகும். ஆகாயத்திலிருந்து ட்ரோன்களோ அல்லது ஏவுகணைகளோ தாக்க வரும்போது வெவ்வேறு இடங்களில் இருக்கும் ரேடார்கள், சென்சார்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்த ஆகாஷ் தீர் ஒரே நெட்வொர்க்கில் இணைக்கும். இதனால் ஆபத்து எந்த பக்கம் இருந்து வருகிறது என்பதை இராணுவ தளபதிகள் உடனுக்குடன் கண்டறிந்து மிக வேகமாக எதிர் நடவடிக்கை எடுக்க முடியும். UAE பொதுவாக தனது இராணுவ தேவைகளுக்கு அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகளையே அதிகம் நம்பியிருக்கும். அவர்களின் விமானப்படையில் அமெரிக்காவின் F-16 மற்றும் பிரான்சின் மிராஜ் விமானங்கள் உள்ளன. வான் பாதுகாப்புக்கு அமெரிக்காவின் பேட்ரியாட் அமைப்பை பயன்படுத்துகிறார்கள். இருப்பினும் ஒரே ஒரு நாட்டை மட்டும் ஆயுதங்களுக்கு நம்பியிருக்கக்கூடாது என்பதில் UAE தெளிவாக உள்ளது. இதைத்தான் பல்வகைப்படுத்துதல் கொள்கை என்கிறார்கள். ரஷ்யாவிடமிருந்து பான்சீர் அமைப்பையும் தென்கொரியாவிடமிருந்து நடுத்தர வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் UAE வாங்கியுள்ளது. இப்போது இந்தியாவையும் தனது கூட்டாளியாக மாற்ற முயல்கிறது. பாதுகாப்பு நிபுணர்களின் கூற்றுப்படி இந்தியாவுடன் UAE நெருங்குவது அமெரிக்காவுக்கும் எந்த பிணக்கையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இந்தியாவும் அமெரிக்காவும் தங்களுக்குள் நல்ல நட்புறவை கொண்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் முழுமையடைந்தால் இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியாகவும் உலக அளவிலான அரங்கத்திலும் மிகப்பெரிய வெற்றியாக அமையும். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி கடந்த சில ஆண்டுகளில் அசுர வேகத்தில் வளர்ந்துள்ளது. பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளை தொடர்ந்து இப்போது அரபு நாடான UAEயும் இந்திய ஆயுதங்களை நாடி வருவது நமது உள்நாட்டு தயாரிப்புகளின் தரத்தை உலகிற்கு நிரூபித்து காட்டியுள்ளது.